வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாக்லின் ஒரு விஷயம் பண்ணனால, ஜெஃப்ரி வந்து கடுப்பாயி எல்லார்ட்டயும் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஜாக்லின் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து பண்ணியிருப்பாங்க. ரஞ்சித் சார் வந்து ஜெஃப்ரிக்காக ஜாக்லின்ட்ட வந்து பேசி, அந்த ஹார்ட்ட குடுக்க சொல்ல தான் அந்த பர்ட்டிகுலர் இஷ்யூ தான். ஸோ ரஞ்சித் சார் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கட்டும். நீ இந்த ஹார்ட்ட குடுத்துரு அப்படின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லவே, அது வந்து பெருசா வந்து பேசப்பட்டது. அந்த பர்ட்டிகுலர் வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம். அத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆனதுக்கப்புறம், ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து ஜாக்லின்ட்ட வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இப்போ அவரு வந்து அந்த மாரி சொன்னது உனக்கு பிரச்சனையா? இல்ல ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகட்டும். அண்ட் தென் உன்னோட ஹார்ட்ட குடுத்துரு அப்படின்னு சொல்றது பிரச்சனையா? அப்படின்ற மாரி கேட்ட உடனே, இல்ல அவரு வந்து அப்படி சொல்லிட்டே இருந்தாரு. இரிட்டேட் ஆயிட்டே இருந்தது எனக்கு. அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாரி. பட் எனிவே ஜெஃப்ரி வந்து என்ன ரியலைஸ் பண்ணாரு அப்படின்னா, யார் சொல்லியும் வந்து என்ன யாரும் காப்பாத்தவும் தேவையில்ல. யார் தயவால நான் இங்க இருக்கணும்னு அவசியமும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு எழுந்து போறாரு. நான் போய் எல்லார்ட்டயுமே வந்து சொல்லிடுறேன். நீ வந்து எனக்கு யாரும் எனக்காக பேசாதீங்க அப்படின்ற மாரி. உடனே ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, இரு ஜெஃப்ரின்னு சொல்றாங்க. பட் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, முடிவு பண்ணிட்டாரு. லைக் என்னால யாரும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. என்னோட கேம் என் கூடயே இருக்கட்டும். நானே வந்து என்னோட கேம் ஆடிடுறேன். எனக்காக யாரும் கேம் ஆட தேவையில்ல அப்படின்ற மாரி, அங்கருந்து கூப்பிட்டு நடந்து உள்ள போறாரு. உள்ள போயிட்டு சத்யா அண்ட் தென் ரஞ்சித் சார் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. சத்யா பட்றா இனிமேலு எனக்காக நீ எதுவும் பேசாத. என்ன பத்தி யாராவது பேசுனாங்க அப்படின்னா, எனக்காக நீ அவங்க கிட்ட சண்டை போடாத. எனக்காக சப்போர்ட்டும் பண்ணாத அப்படின்ற மாரி சொல்றாரு. அதே மாரி ரஞ்சித் சார்ட்டயும் வந்து சொல்றாங்க. ஸோ இது சொன்ன உடனே, ஆமா மச்சான் அதான் கரெக்ட் அப்படின்ற மாரி சத்யாவும் சொல்றாரு. ஸோ ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா சொல்றாரு. நான் யார் தெய்வாலயும் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என் கேம என்னால பார்த்துக்க முடியும். என்ன என்னால பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் ரஞ்சித் சாரும் வந்து ஓகே சொல்ட்டாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த லைக் சௌந்தர்யாவும் வந்து கூப்பிடுறாங்க. சௌந்தர்யாவும் வந்து இனிமேல் நீ எனக்காக யார்கிட்டயும் பேசாத. ஸோ இப்போ வந்து ரஞ்சித் சார் வந்து அந்த மாதிரி பேசினனால தானே அந்த பெரிய பிரச்சனை வந்தது. ஸோ எனக்காக யாரும் பேசாதீங்க அப்படின்றத ஜெஃப்ரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனால, ஆனா அந்த பிரச்சனை வந்து உண்மையா அந்த அளவுக்கு பெரிய விஷயமா பேசப்படணுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த பர்ட்டிகுலர் விஷயத்தினால அவங்க கோவா கேங்குக்குள்ளேயே வந்து ஒரு பிரிவினை ஏற்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் ஜெஃப்ரி அண்ட் தென் ஜாக்லின் உட்காந்து பேசுறாங்க. அத பத்தி நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். இன்கேஸ் அது வந்து வேலிடா ஒரு ரீசனா இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்துல ஜெஃப்ரி பண்ணது கரெக்ட்டா இல்லையா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி லைக் உங்க அப்பா ஸ்தானத்துல பார்த்தேன் உங்களைய இந்த மாரி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாரி ஒரு பெரிய பிக் இஷ்யூ கிரியேட் பண்ணாங்க. அது வந்து வேலிடா இல்லையான்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.